ஸோ ரொம்ப நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா நீங்கள் சிக்கன் பிரியாணி வைக்க போகிறேன். பாருங்கள் ரைஸ் வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ் ஒரு ஹாஃப் கேஜ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் நைஸ் எல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. ஸோ பே லீஃப் எல்லாமே இருக்குது. ஓகே நம்ம ஸோ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போடுவோம், இன்னொரு வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்போ போட்டுங்க பச்சை மிளகா. ஸோ லெமன் எல்லாமே வச்சுருக்கிறேன். ஸோ ஓகே நம்ம ஸோ அது பார்க்க முன்னாடி என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ பற்றி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ போகலாம். ஸோ இது வந்து ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன், ஸ்லைஸ் வெங்காயம். ஸோ பாருங்கள் ஒரு 1.5 வெங்காயம் போட்டுங்க. ஸோ 2 வெங்காயம் போட்டுங்க, சிக்கன் கிரேவி ஜாஸ்தி வரும். மீடியம் சைஸில் போட்டுங்க. பெரிய சைஸ்னால் ஒரு வெங்காயம் போட்டுங்க. நான் 1/2 கிலோ தான் பிரியாணி வைக்கிறேன். ஸோ கிரேவி போட்டுறேன். ஸோ நான் கழுவிட்டேன் கிரேவிக்கு. ஸோ இதோட சேர்த்து கல்லுப்பு போட்டுருவோங்களா? ஸோ கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு தேவையான போட்டுங்க. இன்னும் எண்ணெய் ஊற்றலைன்னா சும்மா அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். அது ஒரு 10 ml போட்டுங்க. மஸ்டர்ட் ஆயில் எப்பயுமே பண்ணுங்கள், கடுகுனால ரொம்ப நல்லது உடம்புக்கும். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. இது 10 ml போட்டுங்க. ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 10 ml போட்டுங்க. நம்ம ஸ்பைசி போட்டுக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வேலி முன்னாடி போட்டேன்னா ஸோ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா எவ்வளோ மெலிசாக நீங்கள் ஸ்லைஸ் டைப்ஸில் கட் பண்ணிங்களோ உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். ஸோ வெங்காயம் நீங்கள் சீக்கிரம் வேணும்னா ஸோ ஆயில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கங்க. ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கிக்கணும். உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வந்துடும். ஸோ இதோட சேர்த்து பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா. இன்றைக்கி மசாலா அரைச்சி தான் போடுவேன், ஆனால் போட்டு தான் போடுறேன் பார்த்துக்கங்க. தயிர் ஊற்றிக்கிறேன். ஒரு 30 ml ஊற்றிக்குங்க. தயிரோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ இப்போ மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. 5 கிராம் மல்லித்தூள். மிளகாத்தூள் அதே மாதிரி 5 போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். ஸோ காரம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். இது நான் மிக்சியில் அடிச்சிடுவேன். இது பிரியாணி மசாலா பவுட்ரு, ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. நல்லாயிருக்கும், சூப்பராகும், சாப்பிட்ருக்கும். ஸோ கரம் மசாலா பவுட்ரு ஒரு 5 கிராம் போட்டுக்குங்க. சூப்பராக வச்சு ஸோ இது மிக்சியில் அடிச்சிடணும் தானே. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடிக்கிறதுக்கு. இப்போ மிக்சியில் அடிச்சிடணும். ஸோ மிக்சியில் அடித்தாச்சு. அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணிவிட்டேன். சூப்பராக ப்ரௌன் அடிச்சு பாருங்க. அவ்வளோதான். இதே களி பேஸ்ட் போட்டுலாம் இஞ்சியும் போட்டு ஸோ அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. அதான் சூப்பராக நல்லா ப்ரௌன் ஆச்சு. போட்டாச்சு. ஸோ அதோட சேர்த்து இது வந்து பேஸ்ட்டு என்ன பேஸ்ட்டுனா புதினாவும் கொத்தமல்லியும் பேஸ்ட்டு. ஸோ இது மாதிரி செஞ்சு போட்டு போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு 5 கிராம் போடுங்க. இது நல்லா வரணும். ஸோ 5 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் தக்காளி மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுறேன். சிக்கனை ஏற்கனவே நான் பாயில் பண்ணது. இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். பாயில் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில் குடிக்க வச்சுக்கணும்.
இதோட சேர்த்து லெமன் போட்டுருவாங்க. லெமன் போட்டு நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். இப்போ தயிர் நான் அதில் போட்டுருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் போட்டுவேன். ஒரு 30 கிராம் போட்டுருக்கேன், இதில் ஒரு 10 கிராம் போட்டுருக்கேன். தயிர் போட்டுருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகும் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஸோ மிக்சியில் அடிச்சு இந்த மசாலா போட்டுருவேன். அப்படியே தான் வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். மசாலா போட்டாச்சு. இப்போ மசாலா போட்டாச்சு. சில அடித்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள், சூப்பராகும். பிரியாணி வேறு லெவலாக இருக்கும். இந்த மசாலா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி போட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிடணும் தான். மூடி போட வேண்டாம், அப்படியே இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஸோ என்ன திறந்து வந்துச்சு, உப்பு போட்டுறோம். தண்ணி வந்து ஒரு நான் ரைஸ் 1/2 கிலோ போட்டுருக்கேன். ஒரு 1.5 3 போட்டுருங்க, ஆக்கி போடாதீங்க. மூடியை போட்டுறேன். தண்ணி நல்லா சூடாக போட்டுறோம். இதுதான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிடலாம். நல்ல தண்ணி செம சூடாக இருக்குது. பால் ரைஸை போட்டுறோம். தண்ணீரை போடுறாங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் அப்படியே கழுவி அப்படியே போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது, அப்புறம் ரொம்ப லேட் ஆகும் உட்காருது. ஸோ இதுதான் ஃபார்முலா, அதோடு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ ரைஸு கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஸோ மூடியை போட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னா. ஸோ அப்படியே நீங்கள் தம்மு கூட போட்டுடலாம், பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ நான் தம்மு போட்டுறேன். இதுதான் அப்படி வச்சு பாட்டு கொஞ்சம் வேகட்டும். ஸோ ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அருமையாகிடுச்சு. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டுறேன். அதுதான் கவாச்சு தம்மும் போட்டு வேறு லெவல் ஆச்சு. ஸோ இதுதான் நம்ம சிக்கன் பிரியாணி, நம்ம ஊர் சிக்கன் பிரியாணி செம்மையாச்சு. நம்ம தம்மும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ அவ்வளோதான், நான் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு பேச சொல்கிறேன். பிரியாணி ரெடி, செம்மையாக இருக்குது, வேறு லெவல் தான். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சிக்கன் ஸோ பீஸோட இருக்குது. ஸ்வீட்ஸு போட்டு சாப்பிட்லாம். சட்னி இருக்குது, சட்னி இது இப்படி பண்ணிட்டேன். நல்லா இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பீஸை தனியாக சாப்பிட்டு நான் டேஸ்ட் காமிக்கிறேன் எப்படி இருக்கும். சிக்கன் அப்படியே மசாலா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது நான் மிக்சியில் அரைச்சி போட்டேன், நல்லா நான் பவுட்ரு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக பார்த்துருங்க. வேறு லெவலாக இருக்குன்பா. ஓகேன்பா, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜெசாக்கல்லா கேர்.